தான் என்ற உயிரேகும் காலந்தோணும், தான் என்ற உயிர் ஏகும் காலந்தானும் தவம் செய்த ரிஷிகளுக்கு தானே தோணும். வார்த்தை எப்படி போட்டு புரிஞ்சதுங்களா? தான் என்ற உயிர் ஏகும் காலந்தானும், நான்கிற உயிர் போற காலம் தவம் செய்த ரிஷிகளுக்கு தானே தோணும். உயிர் போற காலம் தெரியும். வான் என்ற மண்டை தனில் நாசி மூக்கு, வான் என்ற மண்டை சிதாகாசம், மகாகாசம் அது வானம், நம்ம மண்டைக்குள்ள சிதாகாசம். அப்போ வான் என்ற மண்டை தனில், இந்த வான் என்ற மண்டைக்குள்ள நாசி மூக்கு வளமிடமாய் வருகிறதை மேலே தாக்கி, வளம் இடமாய் வருகிறதை மேலே தாக்கி, அத்தனை வணங்கி அது எப்படி தாக்கணும்? இப்படி தாக்கு, இப்படி தாக்கி. வானென்ற மண்டைதனில் நாசி மூக்கு வளம் இடமாய் வருகிறதை மேலே தாக்கி, ஏனென்று கேட்கிறது ஒரு வாசி மூச்சு, இது சுத்தி வட்டம் உச்சி ஏறி ஊஞ்சல். நம்ம செய்யும் போது இதெல்லாம் நடக்குது. கீழே மேலையும் உள்ளையும் வெளியும் மேல வரும். அதுதான் இது சுத்தி வட்டம் உச்சி ஏறி ஊஞ்சல் தான் என்று ஆடையிலே 100 தாண்டும் தாண்டி அது இழைத்ததானால் சமாதியாவை. தாண்டி எல்லாம் பார்த்து மறுபடியும் இங்க வந்து இழைச்சு போய் வருது. இழைத்ததுன்னா சமாதி எல்லாம் சுத்தி பார்த்து வந்து இங்க வந்து சேர்ந்து இழைச்சது. இழைத்ததானாலும் மீண்டும் பழைய நிலைக்கே வந்தது. வளர்ச்சி மீண்டும் பழைய நிலைக்கே வந்து இழைச்சது. இழைத்ததானால்னா குழந்தையா இருக்கிற போதே வருது இல்லைங்களா, பிறக்கும் போது வருது இல்லையா, அதே நிலைக்கு வந்துட்டு